நேயர்களே, இன்று புதுமையான முறையில் கருவேப்பிலை குழம்பு செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். நேயர்களே, இப்போ இந்த லால் பம்கின் சேனல் மூலமாக புதுவிதமான ஒரு குழம்பு சொல்ல போகிறேன். மருத்துவ குணம் நிறைந்த குழம்பு இது கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லது, டைஜஷன் ஆகும். நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மருத்துவ குணம் நிறைந்த கருவேப்பிலை குழம்பு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இது தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, கண் பார்வை தெளிவாக தெரியும். கருவேப்பிலை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா இளநிறையெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன்றத முதல்ல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷாக, இது என்னென்னா நம்ம ஆற்று மரத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்ததா அதை அப்படியே நான் பறித்து அலம்பி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையானது ஒரு சிறு எலுமிச்சங்காய் அளவு சைஸு புளி, 5 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன ஸ்பூனால் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் போட்டாலே போதும். இதுதான் நேயர்களே தேவையான பொருள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா புளியை முதல்ல நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்து அரைச்சி செய்ய வேண்டியது. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் நேயர்களே. புளியை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி செய்ய போறோம். இதுல எண்ணெயில வறுக்க போறோமா இல்ல நல்லெண்ணெயில நல்லா வறுத்து அரைச்சி செய்ய போறோம். இந்த குழம்பு நல்லெண்ணெயில பண்ணோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதுதான் பசியை தூண்டி விடும். நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு காம்பினேஷனா உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் கறி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் பண்ணி சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நேயர்களே, இப்போ இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வாணலியை போட்டிருக்கேன். இந்த வாணலியில் தேவையான அளவு எண்ணெய், அதாவது இந்த சாமான்கள் வறுபடுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டால் போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்து இதோட நம்ம அலம்பி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. குழந்தைகள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது எடுபடியாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்யாண விருந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம், வடை பாயசம் சாப்பாடு 3 நாளாக ஒரே எடுபடியாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி குழம்பு பண்ணி சாப்பிட்டோன்னா நல்ல ஈஸியாக டைஜஷன் ஆகும், வாய்க்கு நல்ல ருச்சியாகவும் இருக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம். காரம் அவங்க வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 5 மிளகா வரமிளகா சேர்த்துருக்கேன். இந்த வரமிளகாயோட மிளகு, சீரகம், வெந்தயம், இந்த பருப்பு எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சிவந்துட்டு வருது. ரொம்ப கருகிடாமல் வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, வதக்கும் போது அந்த கருவேப்பிலை கம இந்த வாசனையாக வருது பாருங்க. இது போதும். ஆமாம், ஏன்னா இந்த கருவேப்பிலையோட குணம் தெரியணும். ரொம்ப வதக்க வேண்டாம். ஆறினப்புறம் இந்த மிக்சியில் போட்டு நல்லா மைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நேர்களே, நல்லா ஆறி போயிடுது. நம்ம வறுத்து வச்ச சாமான்கள், அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டோம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக நல்லா தொகையல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே குழம்பு பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். குழம்புக்கு அடுப்பில் வாணலியை வச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விடலாம். 2-3 ஸ்பூன் போட்டு நல்லா விடலாம். எண்ணெய் மிதந்து வந்தாலே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெயை விட்டு தாளித்து இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த புளி காட்டினோம் பார்த்தீங்களா, அதை நல்லா கரைச்சி இதில் எடுத்து வச்சுருக்கேன். புளி ஜலமாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கடுகு போட்டு தாளித்து இந்த புளி ஜலத்தை அதில் விட்டு கொதிக்க விட போகிறேன். உப்பு போடலையான்னு கேட்பேங்க. குழம்பு கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம
இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சின்னு வருது. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லெண்ணெய்ன்றதுனால கொஞ்சம் நேரம் ஆகும். கடுகு வெடிச்சுடுத்து இப்போ இந்த புளி ஜலத்தை அதில் விடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காய பொடி போடலாம், இல்லை கட்டி பெருங்காயம் போடலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. கட்டி பெருங்காயம் போடலாம், இல்லை தூள் பெருங்காயம் போடலாம். கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால அது போடுறேன். நல்லா வாசனையாக வரும். புளி ஜலம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த விழுதை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் புளி ஜலம் கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நேர்களே இப்போ இதெல்லாம் பார்த்துட்டே வரீங்க. நான் நிறைய இந்த மாதிரி வெரைட்டியாக அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. எங்களோட சேனல் நேம் என்ன தெரியுமா? லால் பம்கின் சேனல். லால் பம்கின் 1 2 3. இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து அதோட சேர்த்து அந்த குழம்புல உள்ள வேஸ்ட் பண்ணாமல் அதை விட்டுலாம். சுத்தமாயிடும். இது நல்லா கொதிச்சு சுருண்டு வந்துடும். சாம்பார் மாதிரிலாம் நிறைய அளவுலாம் காணாது, திட்டமாக இருக்கும். கொஞ்சமாக விட்டுண்டு சாத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம். நான் தான் சொன்னேனே, இது காம்பினேஷன் உருளைக்கிழங்கு கறி, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. வாய் ருசியே தெரியல அப்படின்னா கூட இதை சமைச்சு சாப்பிட்டோன்னா நல்ல நாக்குக்கு நல்ல ருச்சி வரும். இதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். கொதிச்சப்புறம் வத்தினப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். கட்டி இல்லாமல் இதை கரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒன்றை போல் கொதிச்சுன்னு வந்துடும். பாருங்கள் நேயர்களே, குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுருண்டு நல்லா வந்துடுது. இந்த எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டு பக்குவம். அடுப்பு ஆஃப் பண்ணலாம். பார்க்குறச்சியே சாப்பிட்ணுன்னு தோன்றுறது பாருங்கள். ஆவலாக சுட சுட சாதத்தை போட்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு மறக்காமல் என் சேனலில் அனுப்புங்க நேயர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.